எதையும் மனசுல வச்சுக்காம அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஜோ செவந்தி, நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில என் மேல இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல செவந்தி. நீங்க தான் தேவையில்லாம என்ன நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ் போனோம்ல, போய் தூங்குங்க போங்க. சிந்து, உன்னால என்னோட கண்ணை ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியல. அதை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அது என்னன்னு நீயே சொல்லுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி இரு, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். யாரா இந்த நேரத்துல போனு? ஐயோ, கௌசல்யா தான் கால் பண்றா. ஐயோ, ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்ண டயர்ட்ல நம்மள பாக்குறதுக்கு அவ கோயம்புத்தூர்ல இருந்து வராங்கிற விஷயத்தையே மறந்து அசந்து தூங்கிட்டோமே. ஓ மை காட். ஹாய் கௌசல்யா, சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டியா? வந்துட்டேன் டார்லிங். இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்கேன். இப்போ நீ எங்க இருக்க? சாரி செல்லம், நான் இன்னும் ஈரோட்ல தான் இருக்கேன். இன்னும் கிளம்பல. என்ன டார்லிங் இப்படி சொல்ற? இன்னும் நீ கிளம்பவே இல்லையா? நான் உனக்கு நேத்தே ஃபோன் பண்ணி மார்னிங் ஃப்ளைட்ல கோயம்புத்தூர் வந்துருவேன்னு சொன்னேன்ல. நீ அந்த நேரத்துக்கு வந்துருவேன்னு நானே சொன்னேன்.